இப்போ நீங்க பார்க்குற வீடியோ வேற லெவல்ல இருக்கா? அப்படி இல்லையேன்னு சொன்னீங்கன்னா இப்போ வரைக்கும் நீங்க பார்த்த அந்த ஒரு வீடியோ கம்ப்ளீட்லி மேட் ஃப்ரம் ஏஐ. ஸோ ஏஐ அப்படின்றது வெறும் சாட் ஜிபிடிலையோ கூகுள் பாட்லையோ மட்டும் கிடையாதுங்க. ஏகப்பட்ட விஷயத்துல ஏகப்பட்ட பேருடைய வேலை பறிப்போவதற்கும் இந்த ஏஐ ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கக்கூடும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுட சுட வந்த நிறைய ஏஐஸை பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்தாலே வீடியோ ரெடி பண்ணுற அளவுக்கு கூட இப்போ ஏஐ வந்துருச்சு. அதெல்லாம் என்னன்றதை பார்த்தலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் மற்றும் ஃபன்னான ஒரு ஏஐ அப்படின்னு வந்து சொல்லலாம். இது கூகுளுடைய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் இருந்ததுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா செமி கண்டக்டர் அப்படி வந்து சொல்கிறாங்க. நானும் இந்த பேரை கேள்விப்பட்டோன்னே ரொம்ப வித்தியாசமாக ஒயரிங் இதெல்லாம் வருமே நினச்சேன். அப்படிலாம் வந்து கிடையாது. என்னன்னா நீங்கள் ஒரு வேளை ஏஆர் ரஹ்மான் போலவோ இல்லை இளையராஜா போலவோ, அதாவது போலவோ தான், அவங்கள மாதிரிலாம் ஆக முடியாது, பட் அந்த மாதிரி நீங்களும் டேன் 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 அப்படின்லாம் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா இந்த ஏஐ யூஸ் பண்ணி உங்களால் செய்ய முடியும். ஏன்னா இந்த ஏஐயுடைய வேலையே அதுதாங்க. நீங்கள் போயிட்டு அழகாக மியூசிக்கை வந்து கம்போஸ் இப்படி அழகாக வந்து சொல்லலாம். நீங்கள் கை எப்படியெல்லாம் அசைக்கிறீங்களோ அதை பொறுத்து அந்த இடத்துல மியூசிக் வாசிக்கப்படும். ஹை ஸ்ட்ரிங்காக இருக்கட்டும், லோ ஸ்ட்ரிங்காக இருக்கட்டும், உங்களுக்கு லவுட்னஸ் அதிகமாக வேணுமா இல்லை கம்மியாக வேணுமா அப்படின்றது போல் எப்படி வேணாலும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். பட் இது ரொம்பவே சிம்பிள் தான். வெப்சைட் குள்ள போனீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. பட் ஒரு மியூசிக் கம்போசிஷனில் ஏஐ வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றத இப்போ நம்ம பார்த்தோம். இப்போ எல்லாருமே கிரியேட்டர் ஆயிட்டாங்க. இந்த மாதிரி பேசும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கரகரகரன்னு இல்லாமல் இந்த மாதிரி ரொம்ப சூப்பர் கிளீனான ஒரு ஆடியோவாக இருந்தால் எப்படி இருக்கும்? கேட்கறதுக்கு நல்லா இருக்குல்ல? பட் நிறைய பேர் ஸ்மார்ட் ஃபோன்லலாம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது இல்லை ஜஸ்ட் மைக்கே இல்லாமல் ஜென்ரலாக ரெக்கார்ட் பண்ணும்போதெல்லாம் அது ரொம்ப கேவலமாக இருக்கும். இதோடைய ஃபர்ஸ்ட் வீடியோ செகண்ட் வீடியோலாம் இந்த மாதிரி தான் ஆடியோ வந்துருக்கும். ரொம்ப மொக்கையாக தான் வந்திருக்கும். பட் அந்த மாதிரி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஆடியோவை கூட நீங்கள் அடோபுடைய இந்த புது ஏஐ டூலை யூஸ் பண்ணி நீங்கள் அதில் இருக்கக்கூடிய நாய்ஸை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ண முடியும், எக்கோவை முடிஞ்ச வரைக்கும் ரிமூவ் பண்ண முடியும். அண்ட் உங்கள் வாய்ஸ் அந்த மைக்கில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ண அந்த ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே என்ஹான்ஸ் பண்ணி இந்த மாதிரி இருந்த ஆடியோவை இந்த மாதிரி மாற்ற முடியும். எந்த மாதிரி தானே கேட்குறீங்க? கேட்டு பாருங்க. இந்த ஆடியோ கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி முற்றி எல்லாம் 2 ஃபேனு எல்லாத்தையுமே வச்சு வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆடியோ எப்படி இருக்குன்றது கேளுங்க. இப்போ இதே ஆடியோவை நாங்கள் ஏஐ டூல் மூலியமாக கரெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்றதையும் வந்து பாருங்க. ஸோ இந்த அளவுக்கு 2 ஃபேன் பக்கத்தில் ஓடி சுற்றி ஓடி ஓப்பன் டோரில் யூஸ் பண்ணும் போதும் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியுதா? ஒருவேளை நீங்கள் லைவாக ஏதாச்சும் ப்ராட்காஸ்ட் பண்ணோம்னா Nvidiaவுடைய இந்த ஏஐ டூல் வந்து வேற லெவலில் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயத்தை உங்களை வந்து பண்ண முடியும். உங்களால் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதாவது வந்து நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த டைமில் பின்னாடி வேணாச்சும் டப்பு டப்பு டப்புன்னு பண்ணுவாங்க. எங்கள் ஆஃபீஸில் நடக்கும். அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணாங்கன்னா அந்த கீபோர்ட் டைப்பிங் ரிமூவ் பண்ண முடியும், நாய்ஸ் ரிமூவ் பண்ண முடியும். ரூமில் எக்கோ அதிகமாக இருக்குன்னா அந்த எக்கோவை கூட முடிஞ்ச வரைக்கும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்லை நம்ம கூகுள் மீட்லாம் பார்ப்போம்ல, விர்ச்சுவல் பேக்ரவுண்ட், அந்த மாதிரியும் வந்து ஒரு அழகான பேக்ரவுண்டை வந்து மாற்றிக்க முடியும். ஸோ இது எல்லாமே Nvidiaவுடைய ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டியான அவங்க சாஃப்ட்வேரில் வந்து செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏஐ டூலும் இன்னும் டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கும். அண்ட் விர்ச்சுவல் பேக்ரவுண்டும் இருக்குங்க. ஸோ நம்ம கூகுள் மீட்டில் பார்க்குற மாதிரி பேக்ரவுண்ட் வந்து எந்த பேக்ரவுண்ட் இருந்தாலுமே அழகாக வந்து மாற்றிக்க முடியும். அண்ட் இதில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இப்படி உட்காந்துட்டு இருக்கோம்ல, ஆக்சுவலி நீங்கள் இப்போ என் கண்ணை பார்த்துட்டு இருக்கீங்க, நான் உங்களை பார்த்துட்டு இருப்பேன்னு நினைப்பீங்க. பட் நான் உங்களை பார்க்கல, இந்த இடத்துல இப்படி பார்த்துட்டு இருப்பேன். எஸ், இந்த ஏஐ டூல் என்ன பண்ணுதுன்னா, உங்கள் கண் எந்த சைடில் இருந்தாலுமே கேமராவை நோக்கி உங்கள் கண்கள் இருந்தாலும் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அது வந்து பண்ணிடுது. நிறைய இடத்துல இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சில டைம்லாம் தூக்கம் வரும்ல, தூங்கிடலாம், ஆனால் கண்ணு மட்டும் அங்கே பார்த்துட்டே இருக்கும். சமல்ல. Runwayml அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏஐ என்ன பண்ணும் அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு இமேஜ் இருக்குது, அந்த இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் உங்களால் அதை பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜை பாருங்கள். இது டிஃபால்ட்டாக நாங்கள் ஜென்ரேட் பண்ண ஒரு ஏஐலேருந்து வந்த இமேஜ். பட் இது ரொம்ப சின்னதாக இருக்குது, பெருசு பண்ணணும்னு ஆசைப்பட்டு நாங்கள் இதில் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு சூப்பரான இமேஜ் வந்து கிடைச்சது. இது ஒன்று மட்டும் எக்ஸாம்பிள் கிடையாது, இன்னும் 2-3 இமேஜ் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே சின்ன சின்னதாக பெருசா எப்படி வந்து மாற்றி பக்காவாக வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு வந்து பாருங்க. இது முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாக ஒர்க் ஆகுது. பட் இந்த ஒரு வெப்சைட்டில் ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்கு, பட் ஒரு சில டூல் மட்டும் தான் கரெக்டாக ஒர்க் ஆகுது. அதில் எங்களுக்கு பர்சனலி இந்த டூல் ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்க ஃப்ரெண்ட்ஸை கலாய்க்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து இது மூலமாக நிறைய கிரியேட்டிவாக வந்து பண்ணலாங்க. ரெப்ளிகேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏஐ இருக்கு. ஸோ உங்களுடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு செலிபிரிட்டி பிடிக்கிறாங்கன்னா அந்த செலிபிரிட்டியோட ஃபோட்டோ வச்சு நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு கொடுக்க வச்சு நீங்கள் டப்பிங் கூட வந்து கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இங்கே பார்க்குறீங்களே, டோனி ஸ்டார்க் நமக்கு தான் வாழ்த்து சொல்கிறாரு. ஒருவேளை நீங்கள் டிஸ்கார்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வேற லெவலில் ஒரு ஏஐ இங்கே இருக்குங்க. Midjourney அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏஐ வந்து இருக்குது. இது சூப்பராக ஒர்க் ஆகுது. ஏன் சூப்பர்னு நான் சொல்கிறேன்னா,
நம்ம தமிழ் டெக்ல ரீசெண்டாக போட்ட ஒரு வீடியோக்கான தம்ப்நெயிலே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி நாங்கள் ஏஐ யூஸ் பண்ணி தான் வந்து செய்திருந்தோம். அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 50% ஆஃப் ஒர்க் வந்து எங்கே நடந்ததுன்னா இந்த மிட்ஜர்னியில் தான் நடந்தது. அந்த வீடியோடைய லிங்க் மேலே கொடுத்துட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் சூப்பராக வந்துடுச்சு. இதில் இன்னும் நிறைய விஷயங்களை நாங்களும் செய்தோம். பட் மேக்ஸிமம் விஷயங்கள் நம்ம கேட்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட் என்ன போடுறோமோ அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ப அழகான ஒரு இமேஜை கம்போஸ் பண்ணி நமக்கு வந்து கொடுத்துருது. இதே மாதிரி தான் ஓப்பன் ஏஐ உடைய டாலி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஏஐயும் வந்து பண்ணுது. பட் டாலியை விட இது ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிற மாதிரி இருந்தது. அண்ட் இதை நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிங்கன்னா டக்கு நின்றோம். ஸோ அதனால் வந்து பார்த்து பக்குவமாக எவ்வளோ தேவையோ அவ்வளோ யூஸ் பண்ணுங்கள். பட் வேறு லெவலில் இருக்குது. இதெல்லாம் இன்னும் இம்ப்ரூவ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தம்ப்நெயில்லாம் இனிமேட்டு வேறு லெவலில் பார்ப்பீங்க இந்த தம்ப்நெயில் மாதிரி. அண்ட் அந்த தம்ப்நெயில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் கொடுங்க. அடுத்ததா இதே விஷயத்தை பிங்குடைய இமேஜ் கிரியேட்டரும் வந்து பண்ண முடியுங்க. சிம்பிள். அதே மாதிரி தான் நீங்கள் டெக்ஸ்ட்டை போடுறீங்க, சேட் பண்ணுற மாதிரியே கிரியேட் இமேஜ் ஆஃப் அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் அயன் மேன் பிளேயிங் கிரிக்கெட் அப்படின்னு போட்டால் உங்களுக்கு இந்த மாதிரி இமேஜ் வரும். இல்லை நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக எந்த மாதிரி இமேஜ் நீங்கள் தேடினாலுமே கிரியேட் பண்ண சொன்னாலுமே உங்களுக்கு வெவ்வேறு இமேஜஸ் வந்து ஈஸியாக வந்து கிரியேட் ஆகிடும். பட் இப்போதைக்கு பிங்கில் கிரெடிட்ஸ் இருக்குது. ஸோ அந்த 15 கிரெடிட் எவ்வளோ வந்து பண்ண முடியுமா அதுக்குள்ளே வந்து பண்ணி என்ஜாய் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அப்படின்னா நம்ம காசு கொடுக்க வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். Nvidiaலேயே இன்னும் சூப்பராக கேன்வாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷமே வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதாவது ரேண்டமாக நம்ம வரையக்கூடிய விஷயங்கள் கூட நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கலர் அந்த ஷேப்பை பொறுத்து அது எப்படி இருக்குன்ற ஒரு அழகான ஒரு பெயிண்டிங்கை வந்து இந்த ஏஐ வந்து கிரியேட் பண்ணும். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுங்க. பட் இது இன்னுமே வந்து லாங் வே டு கோ அப்படின்னு தான் வந்து சொல்லும். இன்னும் டெவலப்மெண்ட்டில் இருந்துகிட்டே இருக்கு. அண்ட் ஒருவேளை ஃபைனல் ஃபினிஷிங் வந்துருச்சுன்னா எப்படி இருக்குன்னு மட்டும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. உலகமே ஏஐ பின்னாடி போயிட்டு இருக்கு. நம்ம மார்க் மாம்ஸ் மட்டும் கவனம் இருப்பாரா? ஸோ அவரும் ஏஐல ரொம்ப நாள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதில் கொஞ்சோண்டு மட்டும் இப்போ நமக்காக வந்து இந்தாங்கப்பா சாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏஐ வந்து அன்வீல் பண்ணியிருக்காரு. இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஃபோட்டோவில் உங்களுக்கு தேவையான அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டை மட்டும் ஜஸ்ட் நம்ம எப்படி ஐஃபோன்லாம் வந்து அப்படி செலக்ட் பண்ணால் அப்படியே கட் ஆகிடும் இல்லையா? அந்த மாதிரி ஈஸியாக வந்து கட் ஆகிடும். அண்ட் இது இன்னும் ஃபியூச்சரிஸ்டிக்காக போகும்போது நிறைய விஷயங்களை செய்ய முடியும்ன்றதும் அவர் சொல்றாரு. நிறைய பேர் இந்த வாட்ச் என்னன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வாட்ச் என்னன்றதை நான் யூடியூப் ப்ராடக்ட் டைங் செக்ஷனில் கொடுத்துருப்பேன். செக் பண்ணி பாருங்க. ஏகப்பட்ட காம்படிஷன் ஏன் சொல்றேன்னா அடோபும் இதில் இறங்கியிருக்காங்க. இப்போ சுட சுட வந்து பார்த்தீங்கன்னா இது 21ஆம் தேதி வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. Firefly அப்படின்ற இந்த ஏஐ நீங்க என்ன போடுறீங்களோ அதுக்கு அட்டகாசமாக இந்த குருவியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஏஐ வந்து கிரியேட் பண்ணுச்சு. பேக்ரவுண்ட் இமேஜ் மாற்றணுமா, உங்களுக்கு அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு சில விஷயங்களை மாற்றணும், ஒரு ஸ்மைல் இன்க்ரீஸ் பண்ணணும், இல்ல எது ஒன்று செய்யணும் அப்படினாலுமே உங்களால ஈஸியா கிளிக் ஆஃப் த பட்டன்ல வந்து செய்ய முடியும். உங்களுக்கு வேணும்ன்ற கிரியேட்டிவிட்டியை நீங்க வந்து டைப் பண்ணி மாத்திக்க முடியும். இது வெறும் போட்டோஸ்க்கு மட்டும் கிடையாது, வீடியோஸ்க்குமே வேற லெவல்ல இருக்கு. நீங்க உங்க கற்பனையை அப்படியே வீடியோவா கொண்டு வர்றதுக்கு நிறைய பேரை வந்து நீங்க தேடவே வேண்டாம். இந்த ஒரு ஏஐ டூல் இருந்தாலே வந்து போதும். அண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமும் இருக்கு, மிகப்பெரிய பயமும் இருக்கு. ஆச்சரியம் என்னன்னா 2-3 நாள் உட்காந்து செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இப்படின்றதுக்குள்ள ஏஐ வந்து பண்ணிடுது. அண்ட் பயம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க ஃபுல்லாக கற்றுக்கிட்டு பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தை இந்த ஏஐ வந்து இப்படின்னு பண்ணுறதுனால போக போக இந்த மாதிரி கிராஃபிக் டிசைனர்ஸ் போன்ற ஒரு சில பேருடைய வேலைக்கு இங்கே ஒரு மிகப்பெரிய சிக்கலும் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம அப்ஸ்கேல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். இதில் இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு தெரியுங்களா? உங்களுக்கு அடோப் போன்ற ஒரு சில முக்கியமான பேரண்ட் கம்பெனிஸ் எல்லாமே இந்த ஏஐ கொண்டு வந்ததுனால இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த அடோப் ஃபயர்ஃப்ளையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் கிரியேட் பண்ணுறீங்க, அதில் உங்களுக்கு ஏதாச்சும் மாடிஃபிகேஷன் நீங்கள் பர்சனலாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே ஃபோட்டோஷாப் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். அங்கே வந்து கண்டினியூவாக வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். உங்கள் டீம்மேட்ஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வேற லெவல். அண்ட் மைக்ரோசாஃப்ட்டும் இதில் மிகப்பெரிய விஷயத்தை கொண்டு வர போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய கம்பெனிஸ் இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு கூகுள் பாட் இன்னும் அஃபிஷியலி ரோல் அவுட் ஆகல. பட் அது கிட்டத்தட்ட சாட் ஜிபிடி போன்ற இன்னும் நிறைய விஷயங்களோட சேர்ந்து வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஏஐ அப்படின்றது இந்த 2023 நம்ம பல இடங்களை வந்து பார்க்க போகிறோம். பல விதமான கிரேசி விஷயங்களை வந்து அது பண்ண போகுது. அதெல்லாம் என்ன பண்ண போகுது, எப்படி பண்ண போகுது அப்படின்றத பொறுமையாக காத்திருந்து வந்து பார்க்கலாம். ஆனால் இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் நாட்கள் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.